வணக்கம். தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி, அதே போல் காற்றின் திசை மாறுபாடு பகுதி நிலவக்கூடிய நிலையில் தமிழகத்தில் இன்றும் நாளையும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்து இருக்கிறது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை காரைக்கால் பகுதிகளிலும் இன்றைய தினம் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் நாளைய தினமும் தமிழகம் புதுவை காரைக்காலில் அந்த மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் ஏனைய பகுதிகளில் வறண்ட வானிலை என்பது நிலவக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல் 5 முதல் 7ஆம் தேதி வரை தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் 8ஆம் தேதி அதே போல் 9 ஆகிய 2 நாட்களில் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல் வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் 3 முதல் 7ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் புதுவையிலும் அதிகபட்ச வெப்பநிலை அடுத்த 5 தினங்களில் 2 முதல் 3 செல்சியஸ் விட இயல்பை விட அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களில் இயல்பை விட வெப்பநிலை என்பது 2 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை கூடுதலாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. அடுத்த 5 நாட்களில் அதிகபட்ச வெப்பநிலை வட தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் 39 டிகிரி செல்சியஸ் முதல் 41 டிகிரி செல்சியஸ் வரையிலும், உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் அநேக இடங்களில் 37 டிகிரி செல்சியஸ் முதல் 39 டிகிரி செல்சியஸ் வரையிலும், கடலோர பகுதிகளில் 33 டிகிரி செல்சியஸ் முதல் 37 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை என்பது 35 முதல் 36 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் என்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே தமிழகத்தில் தொடர்ந்து வெயிலினுடைய தாக்கம் நிலவக்கூடிய நிலையில் அடுத்த 5 நாட்களில் இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை என்பது கூடுதலாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.